வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் எடுத்துக்காட்டு 7ல் 12 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிப்பு வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. ஒரு ஸ்வீட் நம்ம கடையில் போய் வாங்கினா ஸ்வீட் வச்சு கொடுப்பாங்க. ஒரு பாக்ஸு அது என்ன வடிவத்தில்னா கனசெவ்வக வடிவத்தில் இருக்கும். அதோடைய அளவு கொடுத்துருக்காங்க 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 10. இது என்னது? நீளம், இது அகலம், இது உயரம். இது இனிப்பு பெட்டி. அதை அப்படியே எடுத்து எழுதலாமா பாருங்க. இனிப்பு பெட்டியோட நீளம் 22 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு? 18 சென்டிமீட்டர், உயரம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பாருங்க, இதனை 1 மீட்டர் 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் பாருங்க. இது பெரிய அட்டைப்பெட்டி. இந்த பெரிய அட்டைப்பெட்டியோட நீளம், அகலம், உயரம் இருக்கு. எடுத்து எழுதலாமா பாருங்க. நீளம் எவ்வளவு இருக்கு? 1 மீட்டர். அகலம் எவ்வளவு இருக்கு? 88 சென்டிமீட்டர். அதுக்கு உயரம் எவ்வளவு இருக்கு? 63 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது கணக்கு என்னன்னா, இந்த பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ள இந்த சின்ன இனிப்பு பெட்டி எத்தனை வைக்கலாம்? இந்த சின்ன இனிப்பு பெட்டிகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. அதாவது என்ன செய்யணும்னா, இந்த பெரிய அட்டைப்பெட்டியோட கன அளவை இந்த இனிப்பு பெட்டியோட கன அளவு கொண்டு வகுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கு முன்னால இது எல்லாமே சென்டிமீட்டர், இது மட்டும் மீட்டர்னு இருக்கு. அப்போ இதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றுறது? 1 மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். சரியா? இப்போ பாருங்க, இனிப்பு பெட்டிகள் எண்ணிக்கை, அதாவது ஓர் அட்டை பெட்டியில் அடுக்கப்படும் இனிப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை. என்ன செய்யணும்? அட்டை பெட்டியோட கன அளவை அந்த இனிப்பு பெட்டியின் கன அளவை கொண்டு வகுத்தரணும். இது எல்லாமே என்ன வடிவம்? கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். அப்போ பாருங்க, கன செவ்வக வடிவ அட்டை பெட்டியின் கன அளவு. அட்டை பெட்டி பெருசு தானே, அதனால கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹச், கேபிட்டல் ஹச். சரியா? இன்டு கேபிட்டல் ஹச். இனிப்பு பெட்டி ஸ்மாலாக இருக்கும், அதனால் ஸ்மால் எல், ஸ்மால் பி, ஸ்மால் ஹச் கன அளவு. அதான் இங்கே எழுதிருக்கோம். அட்டைப்பெட்டினா பெருசாக இருக்கும், அதனால் கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் ஹச். இது சின்னதாக இருக்கும், அதனால் ஸ்மால் எல், ஸ்மால் பி, ஸ்மால். அப்படியே மதிப்பில் பிரதிடுங்க. எல்லோட மதிப்பு 100, 88, 63. இந்த இடத்துல எல்லோட மதிப்பு, கேபிட்டல் எல்லோட மதிப்பு 100, பியோட மதிப்பு 88, உயரம் 63 பை ஸ்மால் எல் பிஹெச் 22 18. பாருங்க, 22 18 10. எல்லோட மதிப்பு 22, பியோட மதிப்பு 18, உயரம் 10. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். கேன்சல் பண்ணலாமா பாருங்க. இந்த இடத்துல இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 1 22 22, 4 22 88. இப்போ இந்த இடத்துல ரெண்டாயிரம் பாருங்க, 2 2 4, 9 2 18. இந்த இடத்துல 1 9 9, 7 9 63. அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, 10 இருக்கு, பெருக்கல் 2 இருக்கு, பெருக்கல் 7 இருக்கு. இதான் மிச்சம் இருக்கு. பெருக்கலாமா பாருங்க. 7 2 14, 14 10 பெருக்குனா 140. அப்போ அந்த பெரிய அட்டைப்பெட்டியில் சின்ன ஸ்வீட் பாக்ஸ் எத்தனை வைக்க முடியும்? 140 வைக்க இயலும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.